வணக்கம். நான் சினிமா ரசிகன். அருள்நிதி ஆரவ், ரம்யா பாண்டியன், கிருத்தி ஐமன் நடிப்பில் இப்போ தேட்டரில் ரிலீஸ் ஆகிருக்கக்கூடிய அருள்வான் படம் எப்படி இருந்து பார்க்கலாம் வாங்க. இதோடைய டைரக்டர் வந்து கணேஷ் விநாயகன், மியூசிக் நம்ம ஜிவி பிரகாஷ்குமார், ஒளிப்பதிவு சுகுமார். இந்த படத்துடைய கதை என்ன அப்படின்னா, ஒரு மலைவாழ் கிராமம். அங்கே பள்ளிக்கூடம் கிடையாது. ஆரவ், ரம்யா பாண்டியன் தம்பதிகள் இருக்கிறாங்க. அவங்களுடைய பொண்ணு இந்த கிருத்திகா, குறிஞ்சிக்கிற கேரக்டர். ஸோ அந்த பொண்ணு படிக்கணும்னு ஆசைப்படுறாங்க. ஸோ அங்கே பள்ளிக்கூடம் இல்லை. அதுக்காக கலெக்டர்கிட்ட போய் மனு கொடுக்கலான்னு அந்த மக்கள் பேசுகிறாங்க. அதுவும் அந்த பொண்ணை சமாளிக்கிறதுக்காக அவங்க சொன்ன வார்த்தைகள் தான், அந்த பொண்ணு படிக்கிறதுக்காக கலெக்டர் சந்திக்கணுங்கிறதுக்காக வீட்டுக்கு தெரியாமல் தேனிக்கு வராங்க. மலையிலேருந்து இறங்கி அதுக்கப்புறம் அவங்க கலெக்டர் சந்திச்சாங்களா இல்லையா, அந்த ஊருக்கு பள்ளிக்கூடம் கிடைச்சதா இல்லையா அப்படிங்கிறது அந்த படத்துடைய மொத்த கதையும். அப்புறம் இந்த கார்பரேட்டு இந்த மாதிரி நிறுவனங்கள் அந்த மலையை ஆக்கிரமிப்பு பண்ணுறது, அந்த மாதிரியான பிரச்சனைகள், அவங்க ஒரு குலதெய்வத்தை போய் கூட சாமி கும்பிட முடியாமல் படக்கூடிய இன்னல்கள், இப்படி நிறைய விஷயத்தை இந்த படம் பேசியிருக்கோம். ஃபாரஸ்ட் ஆஃபீஸராக வர்றாரு நம்ம ஜான் விஜய். அவர் பண்ணக்கூடிய அலிச்சாட்டியங்கள், அந்த மக்களுக்கு தரக்கூடிய இன்னல்கள், இப்படிலாம் கொஞ்சம் கதை நகர்ந்து போகுது. இதில் இந்த ஆரவ், ரம்யா பாண்டியன் இவங்களை ரொம்ப சிறப்பாகவே பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. ஜான் விஜய் அந்த ஆஃபீஸர், அவரும் நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தார். அப்புறம் அந்த கிருத்தியாங்கிற அந்த பொண்ணு வந்து ரொம்ப சூப்பராகவே பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. நம்ம அருள்நிதி தான் இதில் கலெக்டர் கேரக்டரில் வர்றாரு. கிரைம் த்ரில்லர் படங்கள் இந்த மாதிரி நிறைய படங்களில் நடிக்கக்கூடிய ஆள். இந்த கேரக்டருக்கு அவ்வளோ அழகாக பொருந்தி போகிறாரு. அவருக்கு அந்த பொண்ணுக்குமான அந்த காட்சிகள் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கும். குறிப்பாக அந்த ஹாஸ்பிட்டல் சீனில் ரொம்பவே நல்லா இருந்தது. கிளைமேக்ஸில் அவர் ஒரு விஷயம் பண்ணுறாரு, அதெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவே இருந்தது. எம் சுகுமார் அவருடைய ஒளிப்பதிவு அவ்வளோ பிரமாதமாக இருந்தது. அதே போல் ஜிவி பிரகாஷ்குமாருடைய மியூசிக் வழக்கம் போல நல்லா இருந்தது. இன்றைக்கும் நமக்கெல்லாம் கிடைச்ச நிறைய விஷயங்கள் மலையில் இருக்கக்கூடிய மக்களுக்கு கிடைக்காம தான் இருக்குது. கமர்ஷியல் மாஸ் மசாலா அந்த மாதிரியான எந்த விஷயமும் இல்லாமல் சொல்ல வந்த ஒரு விஷயத்த கொஞ்சம் ராவாகவே சொல்லியிருப்பாங்க. ஆனால் கொஞ்சம் ஸ்லோவாக தான் அந்த படம் போகும். மிஸ் பண்ணாமல் பார்க்க வேண்டிய ஒரு நல்ல படம் தான் அது. வாய்ப்பு இருக்கிறவங்க பாருங்கள். நன்றி, பண்ணி சந்திப்போம்.